அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், மானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் சிறப்பாக மத்திய கிழக்கு மக்களுக்காக நாங்கள் கொண்டாடுகின்றோம். பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப போரின் பின்னணியில் இருக்கிற இந்த மக்களை இறைவன் காக்க வேண்டுமென்றும் மிக விரைவில் ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டுமென்றும், நானா நீயா என்ற வகையில் மக்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளாமல், இன்னும் சிறப்பாக இந்த உலக பொருளாதாரமே சீரழிந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மக்களுடைய பொது நன்மையை உணர்ந்து அரசியல் தலைவர்கள் மக்களுக்கான தீர்மானங்களை எடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்த இறைவன் அவருடைய கடின மனங்களை மாற்றியருள வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நெருங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பிறர் அன்புள்ள முயற்சிகளை பெருமற்புடன் கடைப்பிடிப்பதால் உமது நம்பிக்கையால் நிதியங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனத்துடன் பாஸ்கா நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவசனங்கள் 1 முதல் 9 மற்றும் 12 நிறைவு பெற. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணி வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார்.
அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்தது, நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கின்றது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மரங்களிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 46 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உம் மீட்பின் மகிழ்ச்சியை எனக்கு மீண்டும் அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெட்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாக கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறார் என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உமது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அந்த மனிதன் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலுக்கு கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உடனே அம்மனிதர் நலமடைந்தார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நாளில் தண்ணீருடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். முதலாவது வாசகத்திலே எசேக்கியேல் நூலிலே ஆண்டவர் எசேக்கியேலை கோவிலின் நுழைவாய்க்கு அழைத்து சென்று அங்கு தண்ணீர் அந்த ஆலயத்திலிருந்து வெளியேறுவதை காட்டுகிறார். தண்ணீர் தெற்கு பகுதியில் பாய்ந்து கொண்டிருந்தது. அது போன இடங்களிலெல்லாம் மரங்கள் எண்ணற்ற நிற்க கண்டேன். அவர் என்ன முறைத்தது, இந்த தண்ணீர் கிழக்கு பகுதி நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு கடலோடு கிடக்கிறது. அது பாயும் இடமெல்லாம் அங்கு இருக்கிற தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறும். திரளான உயிரினங்கள் வாழும், ஏராளமான மீன்களங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தண்ணீரின் வல்லமை. அந்த ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த தண்ணீர் போகிற இடங்களிலெல்லாம் வாழ்க்கைக்கு வளத்தை கொடுத்து கொண்டே இருக்குது. ஆகவே சொல்லுவார்கள், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒரு கிராமத்தினுடைய மையம் ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் வெளிந்தோடுகிறது. அந்த நம்பிக்கையிலே தான் இன்றைய நற்செய்தியிலே ஒருவன் நடக்க முடியாதவனாக இருக்கிறான். 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றவனாக இருக்கிறான். அப்போ அந்த தண்ணீர் கலங்குகிற பொழுது அந்த தண்ணீரிலே ஆண்டவருடைய ஆவி குறிப்பிட்ட ஒரு நாளிலே வந்து இறங்குவார். அவ்வாறு இறங்குகிறதை அறிகின்றவர்களிலே முதலிலே போகிறவர்கள் நலம் பெறுகிறார்கள். ஆனால் இந்த மனிதன் உடல்நலம் பெற்றிருக்கிறவன் எழுந்து மற்றவர்களோடு போட்டி போட்டு அவனால் போக முடியவில்லை. ஆகவே 38 ஆண்டுகளாக அவன் அந்த குளத்துக்கருகிலே இருக்கிறான். நாங்கள் பார்க்கிறோம், லூர்து பகுதிக்கு ஆக்கள் போகிறார்கள். அங்கு போய் அவர்கள் நம்பிக்கையோடு போகிறார்கள். இந்த லூது பதியிலே தண்ணீரிலே இறங்குகிற பொழுது நான் நலமடைவேன் என்று போன எத்தனையோ பேர் அங்கு நலமடைகிறார்கள். அதே நம்பிக்கையோடு தான் இந்த உடல்நலமற்றிருக்கிறவன் இருக்கிறான். இயேசு அங்கே வருகிறார். அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்குள்ளே 38 வருஷமாக இவன் இருக்கிறான் என்பதை இயேசு புரிந்து கொள்கிறார். தான் இயேசுடைய பார்வை என்று சொல்வது.
இவன் சென்று இயேசுவை பார்த்து கேட்கவில்லை, ஐயா 38 ஆண்டுகளாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுமென்று கேட்கவில்லை. இயேசுடைய இரக்கம், கனிவு, பரிவிரக்கம் யாருக்கு உதவி தேவையோ அவர்களை நோக்கி போவதுதான் இயேசுடைய இதயம். அங்கே கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? ஏன் கேட்கிறார் என்றால், 35 வருஷமாக இருக்கிறேன், இது என்னுடைய விதி, இந்த 38 வருஷமாக இருக்கிறேன், இனி நலம் பெற முடியாது என்கின்ற நம்பிக்கை இழப்புகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். ஆகவே ஒரு குணப்படுத்தலுக்கு அடிப்படை காரண நம்பிக்கை என்ற ரீதியிலே அவனை பார்த்து கேட்கிறான், நலம் பெற விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், ஐயா தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை குளத்தில் விடுவதற்கு ஆள் இல்லை, நான் போவதற்கு முதல் வேறொரு இறங்கி விடுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்டு அவர் சொல்கிறார், எழுந்து முடிய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே எங்களுக்கு எது தேவை என்றால் நம்பிக்கை. தவக்காலத்திலே பல பக்தி முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம், நடந்து போகிறோம், பல இடங்களுக்கு செல்லுகிறோம், அவை தேவை. ஆனால் அடிப்படையிலே தவக்காலம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் நம்பிக்கையிலே வளர்க்க. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நாங்கள் பாடுகிறோம். ஆகவே இந்த 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்த அவனிடம் ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை காரணமாக அவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறான். படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது மாத்திரமல்ல, அவன் இயேசுவை ஒரு மீட்பராக கண்டுகொள்கிறான், அதை அறிக்கையிடுகிறான், ஒரு நற்செய்தி பணியாளராக மாறுகிறான். இதை யோவான் நற்செய்தியிலே அதிகமாக நாங்கள் பார்ப்பது என்னென்றால், சமாரிய பெண் ஒரு பெரிய நற்செய்தி பணியாளராக மாறுகிறார். போன வாரத்துக்கு முதல் வாரம், நேற்றைய நாளிலே ஒரு பிறவியிலே குருடனாக இருப்பார் பெற்றிருந்தவனாக ஒரு நற்செய்தி பணியாளராக மாறுறான். இன்றைய நற்செய்தியிலே 38 வருடங்களாக நோயிட்டிருந்த ஒருவன் ஆண்டவருடைய பணியாளராக மாறுறான். அன்பானவர்களே, நாங்களும் ஆண்டவருடைய அருளை எவ்வளவுக்கு அனுபவிக்கிறோமோ அந்தளவுக்கு அறிக்கையிட வேண்டும், இயேசுவை பேச வேண்டும், சொல்ல வேண்டும். ஆண்டவர் இப்படி எனக்கு அருள் புரிந்திருக்கிறான், இப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், இது ஆண்டவருடைய அருள், வேறு ஒன்றுமல்ல, என்னுடைய முயற்சிகள் அல்ல, இதை அறிக்கையிட வேண்டும். அதுதான் நாங்கள் ஆண்டவருக்கு செய்கின்ற மிக பெரும் பணி. ஆகவே இந்த தவக்காலத்தில் இந்த 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பலமுறை வாசிக்கணும். பலமுறை வாசிக்கிற பொழுது எங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை ஊற்றெடுக்கும். அந்த நம்பிக்கை வளர ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இந்த வேளையில் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்லாயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அமைதியற்ற சூழ்நிலை மாறிடவும், அப்பகுதி மக்கள் போரின் கொடுமைகளிலிருந்து விடுபடவும், அந்நாடுகளின் தலைவர்கள் மக்களின் அவதி நிலையை உணர்ந்து போரை நிறுத்த தேவையான மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை அளிக்கும் தெய்வமே, போதை பழக்கத்தில் சிக்கி தம் வாழ்வை இழந்து கொண்டிருக்கும் எம் இளையோர் உமது அருளால் விடுதலை பெற்று நிம்மதியான வாழ்வை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடைகளின் நாயகனே இறைவா, எங்களது வாழ்வு செப வாழ்வாக அமையவும், எங்கள் சிந்தனைகள் தூயதாகவும், எங்கள் நடத்தைகள் நேர்மையானதாகவும், எங்கள் செயல்கள் உண்மையுள்ளதாகவும் விளங்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நீ நமக்கு தந்திருக்கின்ற அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பான முறையிலே அந்த அருளை நாங்கள் அனுமதிப்போது மட்டுமல்ல, அந்த அருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அருளையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவடிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ந்து போற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு முற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஒளியம் புரிய தவுந்து வரன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு அளிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருபலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பாய்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரிதம் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருளோமை வேண்டுகிறோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாய் அணைவாய், இனிதான பொருளாகி வா. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.